பிக் பாஸ் சீசன் 9 டே 24 இன்றைக்கி நடந்த ஹைலைட்ஸ்லாம் பார்ப்போம். போன எபிசோடில் பார்வதி எவ்வளோ தூரம் விவரம், எவ்வளோ கிளவரு, மக்களெல்லாம் எவ்வளோ முட்டாள், அதே நேரம் தன்னுடைய ப்ளே எப்படி விளையாடுன்றது தெளிவாக தெரிஞ்சு விளையாடக்கூடிய ஒரு ஆள். நல்ல உதாரணம் கமருதீனை அடிமையாக்கி அவரை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, திவாகரை அடிமையாக்கி அவரை தள்ளி வைக்கிறது, மீண்டும் சேர்க்கறது. இந்த கேமில் கொஞ்சம் விவரமாக தப்பித்த ஒரு ஆளுன்னு சொன்னால் நம்ம கலையரசனை சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நடக்கிறத பாருங்கள். பார்வதியினுடைய அடுத்த ப்ளே. பார்வதி இதில் தெளிவாக சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கமருதீனோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் பார்வதிக்கிட்ட கிளியராக கேட்குறாரு, நான் உன்னை லைக் பண்ணுறேன், நீ என்னை லைக் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கேட்குறாரு. அதுக்கு பார்வதி ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எல்லாம் கேமரா கேப்சர் பண்ணும். அவங்க விஜயா இருந்தவங்க, கேமரா ஆங்கிள் தெரிஞ்சவங்க, கேமரா கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சாலும் பார்வதி. ஸோ படு உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை கமருதீன், நம்ம ஹெல்த்தி பவுண்ட்ரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ கமருதீன் திருப்பி கேட்குறப்போ இது பப்ளிக் மீடியா, இங்கே வெளிப்படுத்த வேண்டாம், எனக்கும் இருக்குது, ஆனால் அதை வெளியே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதாவது கொஞ்சம் அதை தவிக்க விட்டு அதே நேரம் இல்லைன்னு சொல்லாமல் குழப்பத்தில் வச்சுருக்கிறது ஒரு பொதுவாக பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். பார்வதியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் திவாகர் கேமரா முன்னால் பதிவு பண்ணுறாரு. நம்ம இந்த பிக் பாஸ் ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு, நான் ரொம்ப விரும்புகிறேன், எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் வெளியே போயிடுறாங்க, எதிர்பார்த்த ஆட்கள் வெளியே போகிறதில்ல, இது ரொம்ப த்ரில்லாகவும் நல்லாவும் இருக்குன்ற மாதிரி பயங்கர சந்தோஷமாக கேமரா முன்னால் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ அதே நேரத்தில் பிரவீன் ஒரு கருத்தை வைக்கிறார் கேமரா முன்னால், திவாகர்கிட்டருந்து எங்களெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை ரொம்பவும் ஒரு பயந்த சோகத்தோடு வைக்கிறாரு. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க வினோத், என்னால் போராடி முடியல, எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது, திவாகர் இங்கேருந்து தூக்குங்க அப்படின்ற மாதிரி கேமராவில் பதிவு பண்ணுறாங்க. ஒரே கேமராவில் பதிவு தான், ஆனால் அது பாருங்கள் 3 பேரும் வெவ்வேறு வகையில் பதிவு பண்ணுறது நம்ம பார்க்குறோம். இப்போ திவாகருக்கும் பிரவீனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறப்போ எதனால் ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வினோத் திவாகர் துஷாரை கோத்துக்கிட்டு உங்களுக்கு கேமரா முன்னால் நடிப்பு அரக்கன், தன் நடிப்பு எல்லோரும் பார்க்குற மாதிரி வெளிப்படுத்தணும், அதாவது வசூல் ராஜா எம்பிபிஎஸில் கமலஹாசன் பண்ண ரோல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு வரப்போ இவர் வினோத் குறுக்க பூந்து தடுக்கிறது கிடையாது, குறுக்க அந்த கேமராவிலேயே நடந்து போய் பின்னால் நின்றுக்கிட்டு இவர் நடிக்கிறப்போ அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. அவர் பாடுறது இவருக்கு திவாகருக்கு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால இவர் போய் ஒரு பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ வினோத் தெளிவாக சொல்லிடுறாரு, நடிக்கிறது அவருடைய உரிமை, பாடுறது என்னுடைய உரிமை, என்னை யாரும் தடுக்க முடியாது, என்னை தடுக்கிறதா நீங்கள் அவரையும் தடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போது ஆச்சரியத்தில் ஆச்சரியம் பார்வதி இந்த விஷயத்தில் வினோதுக்கு கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் பண்ணுறது தான் பெரிய ஆச்சரியம். ஸோ அதற்கப்புறம் இந்த பிரச்சனை அதிகமாகுது. திவாகர் விடுற மாதிரி இல்லை. திவாகர் இன்னும் அதிகமாக ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் பிரவீன்கிட்ட நீங்கள் வினோத்துக்கு ஃப்ரெண்டு, வினோத்துக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சண்டைக்கு போகிறாரு. அப்போ வினோத் தெளிவாக சொல்கிறாரு, வினோதை பற்றி பிரவீனை, இந்த பாருங்கள், உங்களுக்கு நேரடியாக பாதிப்பு இருந்தால் சொல்லுங்கள், இன்டைரக்டாக பாதிப்பு இருக்குது, மறைமுகமாக பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி திவாகர் நடிக்க முயற்சி பண்ணுறப்போ வினோத் மீண்டும் ஒரு தடவை பாட்டு பாடி அவரை ஒரு நக்கல் அடிக்கிறாரு. அதாவது இன்டைரக்டாக பாடுறது அவர் உரிமை. திவாகர் இந்த நேரத்தில் யூனிஃபார்ம் போடாமல் பாடுறத பார்த்து நம்ம பிரவீன் வந்துடுறாரு. பிரவீன் இது யூனிஃபார்ம் போட்டு பாடுங்க, இது பார்வதிக்கு உறுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் திவாகர்கிட்ட அவர் சொல்கிறாரு பிரவீனை. பார்வதி இதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் திவாகர் இதை அவர் அதை ஒத்துக்கலை. நான் நடிக்கிற நேரம் மட்டும்தான் மைக்கை கலட்டுறேன், யூனிஃபார்ம் கலட்டுறேன், மற்ற நேரத்தில் நான் கலட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வராரு. கேமரா அவர் மறைச்சது உண்மை தான் வினோத்,
அதுக்கு சாட்சி வந்து துஷார் அப்படின்ற மாதிரி சாட்சியை எடுத்துகிட்டு வர்றாரு. துஷார் வந்து கேமராவை மறைச்சது உண்மைதான்னு சொல்கிறாரு. ஆனால் வினோத் என்ன சொல்கிறார், நான் கேமராலாம் நான் மறைக்கலைங்க, கேமராவை மறைச்சலாம் நிற்கல, நான் கேமரா வழியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் நடந்து பார்த்துட்டு போனேங்க, மற்றபடி கேமராவை மறைக்கணுன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதிர்க்க நடுவில் இந்த பிரச்சனைக்கு நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரவீன் வந்து ஒதுங்கணும்னு நினைக்கிறாரு. அதே நேரம் விக்ரமும் சபரியும் வந்துட்டு இந்த பிரச்சனையே வேண்டாம், நாங்களும் ஒதுக்கிறோம், உங்கள் பஞ்சாயத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வந்துட்டு வினோத் வந்துட்டு அவருக்கு வந்து தொண்டையில் வந்து ஒரு கரகரப்பாக இருக்குது. ஸோ அதனால் தொண்டையில் கரகரப்பாக இருக்கிறதுனால அந்த தொண்டையை செருவிக்கிட்டு வர்றாரு. இதை பார்த்தோன்னா திவாகருக்கு திருப்பி கோபமாகி திருப்பி ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு உடனே வந்துட்டு இது திருப்பி பிரச்சனை வந்து பிரவீனுக்கும் திவாகருக்கும் வரப்போ வந்துட்டு திவாகர் வந்து பிரவீனை தள்ளுறப்போ பிரவீன் வந்து என்னை தள்ளாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வினோத் உன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பார்வதி வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியும் வந்துட்டு திவாகர் வந்து கேட்க மாட்டேன்றாரு. ஸோ திவாகர் மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணுறப்போ வந்து பிரவீன் என்ன சொல்கிறான்னா தும் தத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை அக்செப்ட் பண்ண மாதிரி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அந்த இடத்த விட்டு வந்து நான் வந்து போயிடுறாரு. ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து திருப்பி வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் இவர் பாடுறதை பார்த்து திருப்பி பிரவீன் வந்து யூனிஃபார்ம் போடணும், மைக்கு போடணும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறப்போ வந்துட்டு பிரச்சனை அதிகமாகுது. இந்த நேரத்தில் வந்து கனி வந்து தலையிடுறாங்க. யூனிஃபார்ம் வந்துட்டு சட்டை போடுங்க, சட்டை போட்டு நீங்கள் வந்து பாடணும், இல்லை நான் வந்து நடிக்கிறப்போ சட்டையை நான் கலட்டுறேன் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்கிறப்போ வந்து கனி வந்து தெளிவாக சொல்கிறாங்க, நடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஜட்டியோடு நின்று நடிக்க முடியுமா, அது வந்து சட்டை போடாமல் வந்துட்டு அது நடிப்புன்றது வந்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல பண்ணுறது, ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பண்ணுறது தான். இப்போ இந்த இடத்துல பிக் பாஸில் நீங்கள் வந்து பண்ணுறப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, அதனால் இது வந்து எங்களுக்கெல்லாம் உறுத்தலாக இருக்குதுன்னு சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப கோபமாகிறாரு. கோபமாகிட்டு உடனே வந்துட்டு திவாகருக்கும் வந்துட்டு பெரிய பிரச்சனை வருது. இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்வதி வந்துட்டு திடீர்னு வந்துட்டு பிரவீன் வந்துட்டு எல்லா கண்டென்ட்டும் அவர் எடுத்துகிட்டு பிரவீன் வந்து இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிட்டார்ன்ற ஒரு ஆத்திரத்தில் பார்வதி இருக்கிறத அவருடைய முகபாவனை மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பார்வதி வந்து திருப்பி வந்துட்டு பிரவீனோட சண்டை போடணும்னு தீர்மானிக்கிற நேரத்தில் அவருக்கு லட்டாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பிரவீன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு கைத்தட்டி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன் வந்து சொல்கிறாரு. பார்வதி பண்ண மாட்டேன்றாங்க. பார்வதி பண்ண மாட்டேன்ற விஷயத்தை வந்து ரம்யா சொன்ன உடனே பார்வதிக்கு ரம்யா மேலே கோபம் வருது. பெருசாக போட்டு கொடுக்க வந்துட்டாங்க சில பேர் அப்படின்ற மாதிரி ரம்யா நெக்கல் அடிச்சுக்கிட்டு அந்த எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து பிரவீனோட பயங்கரமாக பிரச்சனை போகுது. இப்போ இந்த பிரச்சனை பண்ணுறப்போ வந்து திவாகர் வந்து பார்வதிக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணுறப்போ வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு திவாகர்கிட்ட பெரிய சண்டை வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஏன் அந்த சண்டைன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திவாகர் வந்து அவரை வந்து ட்ரிகர் பண்ணுறாரு. எப்படி ட்ரிகர் பண்ணுறாருன்னா கனிக்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நான் சட்டை இல்லாமல் நிற்கிறது வந்து அநாகரிகம்னா நீங்கள் எஃப்ஜே கட்டி பிடிக்கிறீங்க இல்லையா, அதுவும் அநாகரிகம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு துணியில் வந்து சொல்கிறப்போ வந்துட்டு விக்ரமில் இருந்து நம்ம ஹோம்மேட்ஸு எல்லாருமே இன்மேட்ஸ் வந்துட்டு குறிப்பாக சபரி எஃப்ஜே பயங்கரமாக கோவம் வந்துடுது. எஃப்ஜே வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்து திட்டி அவரை வந்து திவாகர் வந்து அடிக்க போயிடுறாரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்வதி வந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்வதிக்கும் கணிக்கும் ஆகாது அதனால். ஸோ திருப்பி வந்து இந்த விஷயத்தில் வந்து சபரி ஒன்று நுழையிறப்போ சபரிக்கும் திவாகருக்கும் பிரச்சனை, எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் இதே விஷயமாக பிரச்சனை நடக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ வந்துட்டு விக்ரம் வந்து திவாகரை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து ரத்தம் கொதிக்குது, என்ன இருந்தாலும் வந்து நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, கனி வந்து லேசாக ஒன்று அரைஞ்சாங்கன்னா அதுக்கு நீ அருவா எடுத்து வெட்டுற மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இதை பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருந்த எஃப்ஜே இன்னும் வந்து ஆக்ரோஷமாகி திவாகரோட சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. திவாகரோட சண்டைக்கு வரப்போ வந்துட்டு சட்டையை பிடிச்சது ஏன் தேவையில்லாமல் பிடிக்கிறேன்னு திவாகர் ஒரு ஃபால்ஸ் அலகேஷன் வைக்கிறாரு, பேர் சொல்லாமல் எஃப்ஜேவை வந்து இன்டெரக்டாக மீட் பண்ணி. எஃப்ஜேக்கு பயங்கர கோவம் வந்து சட்டையை பிடிச்சது யாருன்னு சட்டையை பிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து திவாகரை நோக்கி வந்து ரொம்ப கோபமாக வராரு. இந்த நேரத்தில் ரம்யா வந்து குறுக்க பூந்து ஏதாவது சொல்கிறதுக்கு தலையிடுறதுக்கு வரப்போ வந்துட்டு எஃப்ஜே வந்து ரம்யா பார்த்து நீ ஓரமாக போமா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ரம்யா சோகமாக ஒதுங்கி போயிடுறாங்க. பிரச்சனை ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் வந்து த லாக்கர் அந்த டாஸ்க் வந்து திருப்பி ஆரம்பிக்குது. இன்றைக்கி டாஸ்க் வந்து தொப்பி இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நடந்த எபிசோட்லேயே இந்த எபிசோடு வந்துட்டு
ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பொதுவாக எல்லா எபிசோட்லேயுமே ஒன்று பார்வதி வந்து டாமினேட் பண்ணுறது, திவாகர் வந்துட்டு முன்னால் நின்றுட்டு வந்துட்டு கேமரா கான்ஷியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வேணும்ட்டே பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தது மாதிரி வந்து உண்மையிலே வந்து இன்மேட்ஸ் வந்துட்டு தொப்பியில் வந்துட்டு நல்ல ஒரு அருமையான டாஸ்க்குன்னு நம்ம சொல்ல முடியுங்க. எஸ்பெஷலி வந்துட்டு இந்த கேமில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக விளையாண்டது வந்துட்டு யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வினோத் வந்து துஷாருங்க. வினோத்லாம் சான்ஸே கிடையாதுங்க. வினோத் இந்த அளவுக்கு இந்த தொப்பி கேமில் வந்து விளையாடுவான்றது வந்து ஒரு சான்ஸே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. துஷாருக்கும் வினோதுக்கும் நடந்த போட்டி. அதே மாதிரி கெமி வந்து வாட் ஏ பிளேயருங்க. கெமி வந்து ஒரு 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 எல்லாத்தையுமே ஈஸி கோயிங்காக எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி இன்னொரு விஷயம், கெமி வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அவங்க உடம்பு ரத்தத்தில் வந்து டான்ஸு வந்து ரிதம் போடுதுங்க. எந்த பாட்டு போட்டாலும் எந்த ஒரு மியூசிக் வந்தாலும் வந்து முதல்ல வந்து உடம்பை ஆட்டி டான்ஸுக்கு ஃபஸ்ட்டு தயாராகிறது வந்து கெமி தான். ஸோ கெமியினுடைய இந்த கெமியும் உங்களுக்கு எஃப்ஜேயும் சேர்ந்து ஆடின கேம் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் கெமி வந்து மார்வலஸ் இந்த தொப்பி கேமில். அதே மாதிரி வந்து சுபிக்ஷா விக்ரம் பிரவீனில் வந்து பிரவீன் வந்து சான்ஸே கிடையாதுங்க. பிரவீன் வந்து இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் பாட்டில் எடுத்ததாகட்டும், இல்லை வந்துட்டு இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லோரும் வந்து பிரவீன் வந்துட்டு ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பிரவீன் வந்து கொஞ்சம் அசந்தாக வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு பயங்கர சான்ஸ் இருக்குதுங்க. அது இந்த தொப்பி டாஸ்க்லாம் வந்துட்டு இந்த 3 பேர் கொண்ட டீமில் வந்து பிரவீன் ஒருத்தரால் தான் வந்துங்க அந்த 3 பேர் சுபிக்ஷா அண்டு விக்ரம் அண்டு பிரவீன் டீமே ஜெயிச்சதுங்க. அந்தளவுக்கு பிரவீன் வந்து இந்த தொப்பி கேமில் வந்துட்டு பிரமாதமாக விளையாடுறாங்க. தொப்பின்றது ஒரு விஷயம் கிடையாதுங்க. தொப்பியை வந்து சென்டரில் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க நிற்கணும், அந்த பக்கம் அவங்க நிற்கணும். யார் அந்த தொப்பியை எடுத்துகிட்டு அவங்களுக்கு சைடில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நின்று தலையில் தொப்பி மாட்டுறது, இதுதான் தொப்பி கேமு. இந்த கேமுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸு. இன்றைக்கி கேம் வந்துட்டு உண்மையில் ரொம்ப நல்லா இருந்ததுனால வந்துட்டு பிக் பாஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்துட்டு போனஸாக 500 பாயிண்ட்ஸ் கொடுத்து மொத்தம் டோட்டலாக 1000 பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாரு. அதுபோக வந்து ரொம்ப சந்தோஷமாகி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஜெயிச்சதுனால, அது மட்டும் இல்லை அந்த கேம் நல்லா அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால 9 செகண்டு 15 செகண்டாக வந்து டைம் மாற்றி வந்துட்டு லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. இந்த லாக்கரில் வந்து அவர் சொல்கிறது வந்துட்டு ரூல்ஸும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பிக் பாஸ் இன்மேட்ஸ் எல்லாருமே போகலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து அந்த 15 செகண்டில் வந்துட்டு ரொம்ப கிளவராக பிக் பாஸ் இன்மேட்ஸ் வந்துட்டு டைம் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இப்போ 2-3 பேர், பொருளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர், இந்த மாதிரி பிரித்து பியூட்டிஃபுல்லாக வந்து பொருள் எடுக்கிறாங்க. ரொம்ப காஷியஸாக, ஏன்னா பாயிண்ட் அதிகமாச்சுன்னா எல்லா பொருளும் பறிக்கப்படும் பிக் பாஸ் கண்டிஷன் போட்டதுனால கரெக்டாக 850 பாயிண்டில் வந்துட்டு பொருளை எடுத்துடுறாங்க. எடுத்த பொருட்கள் அனைத்தும் வந்து அவர்களுக்கு தான் யூஸ் படுத்தணும், சூப்பர் டீலக்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு பிக் பாஸ் ஒரு கண்டிஷன் போடுறாரு. இப்போ இந்த நேரத்தில் வந்து ப்ரொமோஷனுக்காக விக்னேஷும் ஆர்ஜே விக்னேஷும் மாளவிகா ஆக்ட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் ரியோ ஒரு மூவி ப்ரமோஷனுக்காக உள்ளே வராங்க. அதோடு வந்துட்டு பிக் பாஸ் என்னுடைய நிகழ்ச்சிகள் வந்து முடிஞ்சுதுங்க.